வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுடைய ஓனரான ராம் யோகராஜ் அப்படிங்கிற கேமராமேன், அது இல்லாமல் வந்து இந்த சேனலுக்கு வந்து ஆங்கராக ஒர்க் பண்ணுற விஜே ஸ்வேதா, இவங்க 3 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழாப்பாக்கம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக வந்து போலீஸ் வந்து இவங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். நம்ம சேனல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸாகவும் கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ எல்லாமே வந்து டபுள் மீனிங்கு. அது இல்லாமல் இந்த வீடியோக்கு இவங்க கொடுக்குற அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முகசுளிக்கும் இந்த மாதிரி டைட்டிலாக தான் இருக்கும். இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாகவோ ஒரு குழந்தைங்களை பார்க்கக்கூடிய வீடியோ கண்டென்ட்டாக வந்து இருக்காது. இந்த மாதிரி டைமில் வந்து இவங்க வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இவங்க வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து சென்னை அண்ணா நகரில் இருக்கிற விஆர் மாலுக்கு வந்து வீடியோ மேக் ஷூட்டுக்காக போயிருக்காங்க. அந்த டைமில் வந்து ஷாப்பிங்காக வந்து 23 வயசு பெண்ணுக்கிட்ட வந்து இவங்க வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க வீடியோ மேக் பண்ணும்போது இந்த விஜே ஸ்வேதா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃபு, அவங்களுடைய லவ் லைஃபு, அந்த மாதிரி ஒரு சில கேட்கக்கூடாத கேள்விகளெல்லாம் எங்களை கேட்டால் எங்களுடைய ஒரு முக சுளிக்கும் சூழ்நிலையை உருவாக்கி, இல்லை இதுக்கு மேலே வீடியோ வந்து எடுக்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னுடைய அண்ணன் இந்த வழியாக தான் போவாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அந்த டாப்பிக்கிலேருந்து வெளியே வந்துட்டு, வெளியே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து யூடியூப் சேனல் பக்கமோ இல்லை வேறு ஏதாவது சோசியல் மீடியா பக்கமோ வந்து அப்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இவங்க 3 பேரும் வந்து சரி ஓகே நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து அசூரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அதை உறுதிமொழியை மீறி இவங்க வந்து அந்த வீடியோ வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்து ரெடி பண்ணி ஒரு சில வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணி அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூடியூப் பக்கத்தில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்லோட் பண்ண வீடியோ வந்து அந்த இன்டர்வியூ கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த 23 வயசு பெண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் எங்கள் அண்ணன், இங்கே எல்லாமே பார்த்து இந்த பொண்ணுகிட்ட கேள்வி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி எலி மருந்து சாப்பிட்டு சூசைடு வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தற்கொலை முயற்சிக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பெண்ணுடைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா கீழாப்பாக்கம் போலீஸில் வந்து இவங்க 3 பேரும் மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இவங்க 3 பேரையும் வந்து கீழாப்பாக்கம் போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த 23 வயசுக்கு இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, அண்ணனுடைய வளர்ப்பில் தான் வந்திருக்காங்க. இங்கே வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்டே பண்ணி ஒரு நர்ஸாக வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள்கிட்டயோ இல்லை வேறு ஏதாவது சோசியல் மீடியா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்ட்டோ யார்கிட்டயோனாலும் தப்பான முறையில் வந்து இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி சோசியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணுற யூடியூபர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.